சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. அந்த வகையிலே என்னுடன் இன்றும் இணைந்திருக்கின்றார்கள் டிபிஎஸ்சியின் அரசியல் ஆய்வாளர்களான தோழர் ஜெகநாதன், தோழர் தம்பா, தோழர் சிவலிங்கம். மூவருக்கும் வணக்கம். வணக்கம். முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்தியா பிரதமர் இலங்கைக்கான விஜயத்தை முடித்து கொண்டு இந்தியா சென்றிருக்கின்றார். அது தொடர்பாக பலவிதமான விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் வந்தாலும் ஆளுங்கட்சியை பொறுத்த மட்டில் 7 ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த ஒப்பந்தங்களில் முக்கியமாக பாதுகாப்பு தொடர்பாக ஒப்பந்தம் முக்கியப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதேவேளை மோடி அவர்கள் வழமை போலவே தமிழ் கட்சிகளையும் மலையக கட்சிகளையும் எதிர்கட்சி தலைவரையும் சந்தித்து உரையாடி இருக்கின்றார். மீண்டும் இந்தியா ஒரு அழுத்தத்தை விடயத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு கோரி சென்றிருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்தும்படி தமிழ் பிரதிநிதிகள் ஒன்றுபட்டு ஒரே குரலில் இதை மீண்டும் வலியுறுத்தினார்களா என்ற கேள்வி எழுப்ப முடியாமல் இருக்கவில்லை. அவர்கள் ஏதேதோ விடயங்களை குறிப்பாக ஒரு இந்திய பிரதமர் 45 நிமிடம் தமிழ் பிரதிநிதிகளை சந்திக்கும் பொழுது அந்த தமிழ் பிரதிநிதிகள் எவ்வாறு இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற கேள்வியை எழுப்ப முடியாமல் இருக்கவில்லை. இரண்டால் ஒரு பாதிக்கப்பட்ட இனம், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இனம், பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட இனம், அந்த இனத்துக்கு இலங்கை அரசாங்கத்துக்கே இந்தியாவோட உதவி தேவை. இந்தியா பல்வேறு வகையிலும் உதவி செய்கின்ற பொழுது இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இந்த தமிழ் பேசும் மக்களுக்காக தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் தனது கடமைகளை சரியாக செய்தார்களா அல்லது கட்சி தலைவர்கள் அதை சரியாக கையாண்டார்களா என்ற கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கிறது. அவற்றை எமது ஆய்வாளர்கள் எவ்வாறு தங்கள் கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார்கள் என்று பார்ப்போம். அதவே இப்பொழுது உங்களுக்கு தெரியும், மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. கொழும்பை பொறுத்த மட்டில் பல உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. 16ஆம் தேதி மட்டும் தடை, பல உள்ளூராட்சி தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அது நீதிமன்ற தடை 16ஆம் தேதி, ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு பிறகு தீர்ப்புக்கு பின்பே முழுமையாக தெரிய வரும். எது எவ்வாறு இருந்தாலும் முக்கியமாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அரசாங்கம் மிக கவனத்தை கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்துக்கு ஒரு தேவை இருக்கின்றது, தங்களோட பலத்தை மீண்டும் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போன்று வடகிழக்கிலே உள்ளூராட்சி சபை தேர்தல் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டில் சிவநேசத்துறை சந்திரகாந்தன், கருணா அம்மான், வியானந்தன் போன்றவர்கள் ஒரு கூட்டாக அமைத்து இந்த தேர்தலிலே ஈடுபடுகிறார்கள். அதே போன்று தமிழரசு கட்சி தனியாக கேட்கின்றது, என்பிபி கேட்கின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே மக்கள் எவ்வாறு இவற்றை கவனத்தில் கொள்வார்கள் என்பது எங்களை பொறுத்த மட்டும் இந்த உள்ளூராட்சி சேவை தேர்தலே அந்த மாவட்டங்களிலே அந்த பிரதேசங்களிலே ஒரு அபிவிருத்திக்கான களமாக இதை பாவிக்கப்படும் வேண்டும் ஒழிய தமிழ் தேசியம் அல்லது தமிழ் அபிவிருத்தி என்று கூறுவதை விட அந்த பகுதிகள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதேவேளை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொண்டால் இலங்கையின் போலீஸ் மா அதிபருக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவருக்கு எதிரான விசாரணை ஆரம்பிப்பதற்கு ஒரு குழுவை அமைப்பதற்கு பாராளுமன்றத்திலே அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்பாக கடுமையான விமர்சனம் அரசாங்கத்தின் மேல் வைக்கப்பட்ட பிறகு அது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலை தான் இந்த அரசியல் நிலையாக இருக்கிறது. முக்கியமாக இன்று பேசுகின்ற விடயமாக இந்திய பிரதமரின் விஜயம் பற்றி சிவலிங்கம் அவர்கள் நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அதாவது இந்திய பிரதமரினுடைய இம்முறை இலங்கைக்கான வருகை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் ஜேவிபியினர் கட்சி ஆரம்பித்த காலகட்டங்களில் இந்தியா தொடர்பாக மிகவும் எதிரான கருத்துக்களை இந்திய விஸ்தரிப்பு வாதம் என்ற அடிப்படையில் இந்திய தலையீடுகளை அவர்கள் மிக மூர்க்கமாக எதிர்த்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள்தான் மிகச்சிறந்த செங்கம்பள வரவேற்பை இந்திய பிரதமருக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த மாற்றங்களை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது மிக முக்கிய. ஏனெனில் கடந்த காலங்களில் ஜேவிபியினால் ஒரு அரசாங்கத்தை நோக்கி அரசாங்க அதிகாரத்தை நோக்கி செல்ல முடியாத காலகட்டத்தில் அவர்கள் இப்படி பல கருத்துக்களை
இந்திய எதிர்ப்பு கருத்துக்களை கூறி வந்தார்கள். மலையக மக்களை அந்தாம்படி என அவர்கள் வர்ணித்து வந்தார்கள். ஆனால் இந்த ஜேவிபியினுடைய ஜேவிபிக்கும் மக்களுக்கும் இடையான ஆதரவின் நெருக்கம் இப்பொழுது அரசாங்கத்துக்கு அவர்கள் அதிகாரத்துக்கு வந்த நிலையில் அவர்கள் கடந்த காலம் போல் அளவுக்கு அதிகமான தீவிரமான கருத்துக்களை முன்வைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு இருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை, அதாவது வர்க்க அரசியலில் இருந்து, அதாவது கிளாஸ் பொலிட்டிக்ஸ் என்று சொல்கிற வர்க்க அரசியலில் இருந்து அவர்கள் மாறுபட்டு ஒரு யதார்த்த அரசியலுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இலங்கையில் சுமார் 40 வருட காலமாக திறந்த பொருளாதாரம் நடைமுறையில் இருந்த நிலையில் இந்த திறந்த பொருளாதாரம்தான் நாட்டில் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையான இடைவெளியை அதிகரிச்சிருக்கிறதோட நாட்டிய பொருளாதார வங்குரோத்து நிலைக்கும் கொண்டு போயிருக்கு. அதே நேரத்தில் ஊழல், விரியம், சட்டத்துக்கு புறம்பான நிகழ்வுகள் என பல சமூக விரோத செயற்பாடுகளும் நடைபெற்றிருக்கின்றன. இந்த பின்னணியில் தான் மக்கள் மத்தியிலேயும் பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அது அணுகுமுறைகளையும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்தியாவை முழுமையாக வரவேற்கின்ற ஒரு நிலைக்கு இன்றைய அரசாங்கம் மாற்றமடைஞ்சிருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது முன்னெப்போதும் இல்லாத வகையில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே மிக நெருக்கமான உறவுகள் வர தொடங்கி இருக்கின்றன. எனவே இதை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து தான் எங்களுடைய அணுகுமுறைகள் அவசியம். தமிழ் மக்களினுடைய ஜனநாயக உரிமைகள் குறித்து சமீபத்தில் மோடி அவர்களை சந்தித்த தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் தமக்குள் ஒரு பொதுவான உடன்பாடு இல்லாத நிலைமையை அவருக்கு காட்டி கொடுத்ததாகவே தெரிகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே இந்தியாவின் உதவியுடன் உருவாக்கப்பட்ட 13வது திருத்தத்தினை முழுமையாக அமல் செய்யும்படி இந்த கட்சிகள் ஏகோபித்த ஒரு அழுத்தத்தை இந்தியாவுக்கு வழங்கவில்லை. ஒரு தரப்பினர் இலங்கைக்கு சமசுயாட்சி வேண்டும் என்றும், இன்னொரு தரப்பினர் அதே தரப்பினர் இலங்கையிலே ஒற்றையாட்சி இருக்கக்கூடாதென்றும் இவ்வாறான நிலைமைகளை சொல்லும் பொழுது இலங்கையிலிருந்து, குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே இருந்து வெளிவருகின்ற ஊடகம் ஒன்று இவ்வாறு தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தை எழுதியிருக்கிறது. அதாவது ஒற்றையாட்சியை நீக்குவதற்கான நிலைப்பாடு சரி அல்லது தவறு என்றதை நாங்கள் விட்டுட்டு பார்த்தோமையா இருந்தால் அதனை, அதாவது இலங்கையிலே ஒற்றை சமஸ்யா என்றதை தீர்மானிக்கிற சக்தியாக இந்தியா இருக்க முடியாது. மற்றது இந்தியா ஆரம்பத்தில் இருந்தே நாட்டு பிரிவினைக்கு ஆதரவாக அது சகல வழிகளிலும் தமிழ் அரசியல் தலைமைகளுக்கு உணர்த்தி இருக்கிறது. இந்த நிலைமையில் தமிழ் தரப்பில் உள்ள சில கட்சிகளோ குழுக்கள் இந்தியா மூலமாக இலங்கையை அச்சுறுத்தி ஒற்றையாட்சியிலிருந்து சமஸ்யாட்சியை நோக்கி மாற்றலாம் என்கின்ற கனவை அவர்கள் காண்கிறார்கள். இது அந்த பத்திரிகை மிகவும் கடுமையாக கண்டித்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இங்கு நாங்கள் என்ன எங்களுடைய கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால், இந்தியாவுடனான இந்திய இலங்கை உறவு என்பது இப்பொழுது மிகவும் நெருக்கமாக வந்திருக்கிறது. இந்தியா பல விதங்களில் இலங்கை ஒட்டுமொத்தமாகவும் குறிப்பாக வடக்கு கிழக்கிலேயும்
பாரிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறது. இதன் மூலமாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் வேலை வாய்ப்புகள் மற்றும் வருமான அதிகரிப்பை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த அடிப்படைகள் அதிகரிக்குமானால் தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான புறச்சூழல் உருவாகும் என அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதைத்தான் அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான உறவுகளை அபிவிருத்தி செய்வது, அதில் வடக்கு கிழக்கு அபிவிருத்தியில் தீவிர கவனம் செலுத்துவது, இந்தியாவினுடைய முதலீடுகளை அந்த பகுதிகளில் அதிகரிப்பது, அதன் காரணமாக வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது, இதன் மூலமாக தேசிய இனப்பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கான பின்புலங்களை அவர்கள் உருவாக்க விரும்புகிறார்கள். ஆனால் சில அரசியல்வாதிகள் பிரிவினையை மையமாக வைத்து பேசுவதால் தான் தமிழ் அரசியலில் இன்று ஐக்கியம் இருக்கவில்லை. இதனைத்தான் தமிழ் ஊடகவியலாளர்களும் அரசியல் அவதானிகளும் மோடி அவர்களின் வருகை குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். எனவே இந்த நிலைமையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கமான உறவை தமிழ் அரசியல்வாதிகள் சரியாக புரிந்து ஐக்கிய இலங்கைக்குள் எவ்வாறு பொருளாதார அபிவிருத்தியையும் தேசிய இன பிரச்சனையையும் தீர்க்கலாம் என்பது குறித்து புதிதான விவாதங்களை தொடக்குவதுதான் பொருத்தமாக அமையும் என நம்புகிறேன். நாங்கள் தொடர்ந்து பேசலாம். நம்ம அவர்கள் இப்பொழுது சிவலிங்கம் பல்வேறு விடயங்களை சுட்டி காட்டினார். இப்பொழுது ஐக்கியப்பட்ட இலங்கைக்குள் பிரச்சனையை நோக்கி முன்னேறுவதுதான் எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு தேவையான விடயமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்திய பிரதமரை சந்தித்த தமிழ் கட்சிகளிடம் இப்படியான ஒரு பிரதிபலிப்பை எதிர்பார்க்க முடியவில்லை. குறிப்பாக வடகிழக்கில் அபிவிருத்தி தொடர்பாகவோ அல்லது மக்களின் தேவைகள் தொடர்பாகவோ அல்லது முக்கியமாக இன்று எதிர்பார்க்கின்ற மாகாண சபை தேர்தலை வலியுறுத்தி கேட்டதாகவோ இல்லை. ஆனால் இந்தியா வலியுறுத்தி இருக்கின்றது மாகாண சபை தேர்தலை இலங்கை அரசாங்கம். நீங்கள் எவ்வாறு இந்த இந்திய பிரதமர் விஜயத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள்? முக்கியமாக இந்த அனுரா அவர்களுடைய இந்திய விஜயத்தின் பொழுது இந்தியா ஒரு வலியுறுத்தி 13வது திருத்தத்தை கூறவில்லை. அரசியலமைப்பில் உள்ள விடயத்தை அமல்படுத்துங்கள் என்ற அளவத்துடன் இலங்கை அதோடு நிறுத்தி கொண்டது என்ற ரீதியில இந்த தமிழ் அரசியல் தலைவர்களாலே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதிலே இன்றைக்கு பத்திரிகையாளர் மாட்டேன் சரி, இவர்களோட பேசும் பொழுதும் சரி, தான் இந்த அரசியலமைப்பில் உள்ள 13வது திருத்தத்தை உள்ள அதிகாரங்களை சரியான முறையில தமிழ் மக்களும் ஒரு சமத்துவத்தோட வாழக்கூடிய ரீதியில அதிகார பெருவிழாக்கள் உருவாக்க வேண்டும் என்றும், அதுக்காக மாகாண சபை நிர்வாகத்தையும் விரைவில் ஏற்படுத்த வேண்டும் என்ற ரீதியில நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். அதை அவர் நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் என்று சொல்லி முடித்தார். அதுதானே அரசியல் ரீதியாக ராஜேந்திர ரீதியாக சொல்லலாம். நான் அவர்கள் கட்டாயம் செய்வார்கள் அல்லது நான் கட்டாயம் செய்ய வேணும் என்று சொல்லி கூறுகிறதுன்றது அது ராஜேந்திர ரீதியாக அந்த ரீதியில கூற மாட்டாரு. அதை அவர் வலித்து உறுத்தியிருக்கார். இப்ப நான் சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே நீங்கள் 13வது திருத்தத்தை கூட சொல்லவில்லை என்று சொல்லி சொன்ன மோடி இங்க இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் போய் அங்கே சமஷ்டி சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிற சமஷ்டி சம்பந்தமானதுக்கு முதல் தமிழ் மக்களை ஒன்று திரட்ட வேணும். இலங்கையில அந்த தமிழ் மக்கள் இன்னும் அந்த நோக்கத்தோடு தான் நிற்கிறார்கள் என்ற ரீதியில அதை வலியுறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி மிக்கவர்களாக தமிழ் சமூகம் இருக்க வேணும். அதுக்கான பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேணும். அந்த ரீதியில ஒரு பெரும்பான்மை பிரதிநிதிகளாக தமிழ் மக்களின் சார்பில் தெரிவு செய்யப்படும் பொழுது அதன் மூலம் புதிய ஒரு அரசியல் சாசனம் வருகுது என்று சொல்லி சொன்னா அதிலே அந்த தாக்கத்தை செலுத்தக்கூடிய அரசியலை செய்ய வேணும். இது ஒன்றும் செய்யாமல் எழுந்த மானத்துல நாங்கள் என்ன நோக்கத்துக்காக போயிருக்கிறோம்ன்றதுகளை சரியான முறையில தெளிவாக கதைக்க முடியாத ஒரு அரசியல் மலட்டுத்தன்மை கொண்டவர்களாகத்தான் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் எதை பேச வேணும், எதை பேசக்கூடாது, எந்த இடத்துல எதை பேச வேணும், அதாவது நீங்க 13வது திருத்தத்தை அங்க கூட சொல்ல இல்லைன்னு சொல்லி சொன்ன நீங்கள் இங்க அதை விட பேர் என்ன பேசுறதுக்கு இருக்கு? அதை வச்சு வலியுறுத்தி
நீங்கள் சொன்ன விடயம் வரவேற்கத்தக்கது. அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதுல குறிப்பிட்ட பொழுது தமிழ் மக்கள் சமத்துவத்தோட வாழக்கூடிய அதிகார பரவலாக்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்றதுகளை குறிப்பிட்டு அவ்வளத்தையும் குறிப்பிட்டிருந்தால் அது ஆரோக்கியமானதும் வலுவானதாகவும் தனக்கு சாதகமானதாக இந்தியா இவர்கள் கதைக்கிறார்கள் என்ற ரீதியிலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனா அதை விட்டுட்டு நீங்க அதிக பிரசங்கித்தனமாக தமிழ் மக்களுக்கு எப்படி நீங்க உங்களுடைய அரசியலை சொல்லி சமஷ்டிக்குதான் எங்களுடைய இது ஒரு 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 என்னண்டு ஒரு ஒற்றையாட்சிகளே இந்த பிரச்சனையும் தீராதுன்ற ரீதியில இந்த தமிழ் மக்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிற அரசியலை போய் நீங்கள் யாருக்கு செய்ய வலிக்கிறீர்கள்? இப்ப உங்களுக்கு தரம் என்ன? இதுக்காக தான் நான் சொன்னேன், ஒரு அரசியல் ரீதியாக ஒரு மலட்டுத்தனம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்றது. என்னடா புலி அரசியலும் மலடுதான், இவர்களுடைய அரசியலும் மலடுதான். அதை வைத்துக் கொண்டு இருக்கைக்குள்ள அது நாங்கள் அதுல பெரிய அளவுக்கு தவறு இருக்குன்னு சொல்லி கூற முடியாது. ஏனென்றா அவர்களுடைய வாரிசுகள் தானே இவர்கள் பெரும்பான்மையர்கள். ஆனா இதுல சில விடயங்களை சுமந்திரன் அவர்கள் பேசி இருக்கிறார்ன்றதை நாங்க குறிப்பிட வேண்டும் என்னன்னு சொல்லி சொன்னா, அபிவிருத்தி சம்பந்தமாக இது ராமேஸ்வரம் இந்தியா தலைமன்னாருக்கும் பாம்பனுக்கும் இடையில உள்ள ஒரு ஃபெரி சர்வீஸ் அதுகள்ன்றதுகளை உருவாக்க வேணும். அபிவிருத்தி ரீதியாக சில அந்த செயல்பாடுகளை விமான போக்குவரத்து இவைகள்ன்றதுகளை இன்னும் விஸ்தரித்து ஒரு பொருளாதார ரீதியாக தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்கு செயல்படுகிறதுகளுக்கு நீங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறீர்கள். அதை தொடர்ந்து நீங்க செய்ய வேண்டும் என்ற ரீதியிலேயும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுதான் நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கிழக்கு மாகாணத்துக்கு கடந்த காலத்திலேயே இந்த வரவு செலவு திட்டத்திலேயே அறிவித்திருந்தவர் கிழக்கு மாகாணத்துக்கான அந்த அபிவிருத்திக்கான நிதியை இந்தியா வழங்குவதாக இருக்கிறது என்ற ரீதியில கிழக்கு மாகாணத்துக்கு இந்த ஹிஸ்புல்லா போன்றவர்கள் கிழக்கு மாகாணத்துக்கு நிதி ஒதுக்கையில யாழ்ப்பாணத்துக்கு நிதி ஒதுக்கினான்னு சொல்லி யாழ்ப்பாணத்துக்கு 500 மில்லியன் 50 கோடி இலங்கை காசுல 1,500 மில்லியன் சொல்லி சொன்னால் எனக்கு சரியா இலங்கை காசுல உடனடியா இலங்கை காசுலதான் 500 மில்லியன் 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது என்று சொல்லிக்கல. இன்றைக்கு கிழக்கு மாகாணத்துக்கு 2.4 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது 2400 கோடி. 2400 கோடி என்றா இந்திய பணத்துல கிட்டத்தட்ட 800 கோடி. இந்திய பணத்துல 800 கோடி என்று சொல்லி சொன்னா அது கிட்டத்தட்ட 90ல இருந்து 100 மில்லியன் டாலர் வெளிநாட்டு காசு. இதை எப்படி நீங்க பயன்படுத்த போகிறீர்கள்? அதுக்கான அபிவிருத்தியை எப்படியான திட்டங்கள் அதுகள் எல்லாத்தையும் கொடுக்குற அளவுக்கு அது இந்த மக்களுக்கு சென்றடையக்கூடியதான அபிவிருத்தி வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு அதுக்கான கட்டாயமா அவர்கள் கேட்பார்கள். என்னென்ன வேலைகளை செய்யலாம் அதுகளை செய்யறதுக்கு அதுகளுக்கான தயாரிப்புகளை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களை தகுதியுள்ளவர்களாக நீங்க வைத்திருக்கிறீர்களா? எது மக்களுக்கு குறைந்தபட்சம் நேரடியாக அதன் மூலம் பலன் பெறக்கூடிய ரீதியில இப்ப குறிப்பாக திருவோணமலையை அவர்கள் கூட அபிவிருத்தி செய்யறதுக்கான நோக்கத்தோட இருக்கிறார்கள். இப்ப இந்த சம்பூர் அனல் மின் நிலையம் அதுவும் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறது. முதல்ல 50 மெகாவாட், அதுக்கு பிறகு 70 மெகாவாட் என்ற இதுல 2027 தொடங்குறாண்டி இப்ப 50 மெகாவாட்டுக்கான திட்டங்கள் தொடங்கி விட்டது. அப்ப இந்த சூரிய ஒளியால இது பெறுகிறதுக்கு சொல்லி இந்த செயல் திட்டங்கள் அதுன்றது இலங்கை மின்சார சபையும் இந்தியாவுடைய மின்சார அரசு இயங்குற மின்சார அமைப்பும் மின்சார சபை அல்லது அமைப்பும் ஒன்று சேர்ந்து அதை செய்யறதுக்கான வேலைகளை செய்கிறார்கள். ஆகவே இத்தகைய ரீதியில மேலும் என்னென்ன அபிவிருத்தி திட்டங்களை இந்த பணத்தின் மூலம் இந்த மக்களை சென்றடையக்கூடியதாக செய்யலாம். அது நிச்சயமாக அது அபிவிருத்தி வேலைகள் என்று சொல்லி நேரடியாக காசு கொடுக்கறதுன்றதில்லை. அது வீதி அபிவிருத்தியாக இருக்கலாம், அல்லது சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யறதன் மூலம் அந்த பிரதேசங்களுக்கு கூட சுற்றுலா பயணிகள் வருகிறதன் மூலம் பலன்களை பெறுகிறதா இருக்கலாம், அல்லது வேற பாடசாலைகள் அபிவிருத்தியாக இருக்கலாம். பல துறைகளிலே அதை உருவாக்க முடியும். கல்வித்துறையாக இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றுக்குமான ரீதியில அதை செலவழிக்கிறதுக்கான ரீதியில இதை செய்யறதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறதன் மூலம் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை சரியான முறையில பயன்படுத்தக்கூடியதாக, குறிப்பாக நீங்க இப்ப கிழக்கு மாகாணத்தையும் வடக்கு மாகாணத்தையும் இணைக்கக்கூடியதான ரீதியில இந்த குக்குழாய் கூடாக இந்த பாலத்தை போடுறதுன்றதன் மூலம் இந்த கிழக்கு வடக்கு என்ற தொடர்புகளை இன்னும் மேலதிகமாக பேணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே இத்தகைய ரீதியில இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் கொடுத்து இதை செய்யறதன் மூலம் தங்களுக்கு என்ன பலன் வரும்ன்றதுகளையும் விளங்கப்படுத்தி அதன் மூலம் அந்த நிதியை பயன்படுத்துகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய பொறுப்புகள் எல்லாம் இருக்குது. ஆகவே இந்த மக்கள் தங்களை
தாங்களால ஒரு ஒரு இந்த நம்பிக்கையுடன் நாங்கள் இங்க வாழ முடியும், எங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்ற நம்பிக்கை ஏற்படுத்தினால்தான் இந்த நாட்டை விட்டு வெளியேறதுக்கான சூழ்நிலைகள் வந்து, அல்லது நாட்டை விட்டு போக முடியும். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாட்டை விட்டு வெளியேறி இந்த உலக ஒழுங்கு மையத்துல வந்து இங்க பெரிய பலனை பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இல்லை. அப்ப இந்த ரீதியில வந்து இந்த அபிவிருத்திகளை எப்படி ஏற்படுத்தலாம்ன்றதுல இதுக்கான கவனத்தை செலுத்த வேண்டிய பொறுப்பு வந்து இந்த தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு இருக்குது. ஆகவே அதுக்கு அங்க வலியுறுத்தி கூற வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கிறது. ஆகவே மக்களுடைய இருப்பை நீங்கள் காணியை பிடுங்குகிறார்கள், அதை பிடுங்குகிறார்கள் என்று சொல்லி சொன்ன காணிகள் விவசாயம் செய்யறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்க வேணும் மக்களுக்கு. அதன் மூலம் அவர்களுக்கு அதுக்கான வருமானத்தை தேடுறதுக்கான வழியை உருவாக்க வேணும். அப்ப அப்படியான ரீதியில வந்து இதுகளை செய்யப்படுகிறதன் மூலம் தான் அந்த மக்கள் நம்பிக்கையுடன் நாங்கள் வாழ முடியும்ன்றதுக்காகவும் எங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் என்றதையும் சேர்ந்து அவர்கள் நம்புறதன் மூலம்தான் தங்களுடைய பிரதேசங்களை பாதுகாக்கிறதுக்கு போராடுறதுக்கு முன் வருவார்கள். ஆகவே அவர்கள் அரை வயிற்று கஞ்சியோட அடுத்த நேர சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறன்ற நிலைமையில இந்த போராட்டத்துக்கு வருவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது. ஆகவே தொடர்ந்து இந்த தமிழ் மக்களுக்கு மத்தியில இந்த செப்படி வித்த காட்டுறதை விடுத்து, அல்லது ஐக்கியம் என்ற ரீதியில வந்து, உதாரணத்துக்கு ஐங்கரநேசன் வந்து மற்றவர்கள் எல்லாம் ஊழல்வாதிகள், சாராய தவற வாங்கினார்கள். உன்னை விட ஊழல்வாதி வேறு யார் இருக்க முடியும்? இதுல நான் பகிரங்கமாக இருக்கிறேன். இந்த என்ன அந்த கழிவு ஆயில் அல்லது கழிவு வந்து நிலத்துக்கு கீழே கொடுத்ததுன்றதை பற்றி விசாரணை செய்யல. நீங்க என்ன அங்க கழிவு நீர் இல்லை அந்த கிணறுகள்ல என்று சொல்லி அந்த அளவுக்கு பொய் சொல்லி ஏமாத்தின நீங்கள் ஊழல்வாதிகள். நீங்க மற்றவனை பார்த்து ஊழல்வாதிகள். அதாலதான் நான் மற்றவர்கள் எல்லாம் ஊழல்வாதிகளும் அரசியல் ரீதியாக இவர்கள் வந்து சந்தர்ப்பவாதிகளும் என்றபடியா தான் நான் கஜேந்திரகுமார் நம்மளதோட சேர்ந்தான்னு சொல்லி இவர் வகுப்படுக்கிறார் மற்றவைக்கு. இதுக்கு தரைக்கும் இவர் பசுமை இயக்கம் நடத்துறாரா? இவர் எனக்கு பசுமை இயக்கத்தின் மூலம் மக்களை பாதுகாக்க முடியும்? இத்தகைய ஒரு பெரிய ஊழல்வாதி அந்த காலகட்டத்துல வந்து அங்க அப்படி ஒண்ணும் இல்லை. நாங்க சோதிச்சு பார்த்து நாங்க கிணறுகள்ல அதுகள் சொல்லி அது பிரகாரம் தனியார் என்ன அமைப்புகள் வந்து வழக்கு போட்டுதான் அந்த பிரச்சனையில வந்து பிறகு நீதிமன்றத்தால கூட சில தீர்ப்புகள் வழங்கப்பட்டது. அது மக்களுக்கு முழுமையாக நியாயம் அடையில. இன்றைக்கு மட்டும் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நீங்கள் வந்து என்ன சொல்ல வலிக்கிறீர்கள்? அது இப்படியான ஒரு அரசியல் தான் போய்கொண்டிருக்கிறது. இந்த ரீதியில தான் தமிழ் மக்களுடைய அரசியல் இருக்குதுன்றபடியா தான் அவர்கள் மற்றவர்களை நோக்கி வேற யாராவது ஒரு பிரயோசனமான ரீதியில மக்கள் தங்களை வழிநடத்துவார்கள் என்று சொல்லி அவர்கள் போறதுக்கு அல்லது என்பிபிக்கு வாக்களிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டு நீங்கள் வந்து தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறதுல பிரயோசனம் இல்லை. அதனுடைய தொடர்ந்து இந்த மக்களை இப்படி ஏமாற்றாமல் நியாயமான தீர்வை நோக்கி போறதுக்கான வழியையும் அவர்களுடைய அபிவிருத்தி நோக்கியையும் சரியான திட்டங்களை ஏற்படுத்தணும்ன்றது முதலாவது. இரண்டாவது, மோடி அவர்களுடைய இலங்கை விஜயம். இந்த இலங்கை விஜயம் வந்து ஒரு பொருத்தமான நேரத்தில் அமைந்துட்டது என்னன்னு சொல்லி சொன்னா, திடீரென்று வந்து இந்த ட்ரம்ப் போட்ட பொருளாதார குண்டு அந்த நிலையில இலங்கை வந்து இன்றைக்கு இதுல இருந்து அப்படி மீளுகிறது என்னும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. இவர்கள் கடந்த காலத்துல சீனாவின் சார்பாக வந்து அதனை பாவித்து கொண்டு கடந்த காலத்துல வந்து நாங்கள் இந்தியா செய்யாவிட்டா நாங்க சீனாவிட்ட போக மாட்டோம், அந்த அச்சம் இந்தியாவுக்கும் இருந்தது. ஆகவே இவர்களை இழுத்து பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டிருந்தவர். ஆகவே ஆனா இன்றைக்கு வந்து என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கு சொல்லி சொன்னா, தாங்கள் சீனாவை நெருங்குகிறோம் என்ற ரீதியில வந்து அதுல பகிரங்கப்படுத்தினார்கள் என்று சொல்லி சொன்னால், அல்லது நெருக்கமாக இருக்கிறோம் என்று பகிரங்கப்படுத்தினார்கள் என்று சொல்லி சொன்னால், இவர்களுடைய அமெரிக்கா வந்து இவர்களை தண்டிக்கிறதுக்கான அல்லது மேலும் நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகி இருக்கின்றது வந்து அவர்களுக்கு தெரியும். இது என்பிபியில உள்ள புத்திஜீவிகளுக்கு தெரியும். என்னென்னு சொல்லிச்சுன்னா, கடந்த காலத்துல போராளிகளாக இருந்து வந்தவர்கள் அதே ஸ்லோகத்திலான் இருக்கிறார்கள். ஏண்டா இப்ப குணரட்னம் போன்றவர்கள் அதே ஸ்லோகத்திலான் இருக்கிறார்கள். இவர்கள் அரசியலும் கற்றுக்கொள்ளவில்லை, உலகத்தையும் படிக்கையில் என்றது அதுல இருந்து தெரியுது. வேணுமெண்டா ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு கோஷமிட்டு கண்டிருக்கலாம். ஆனா அப்ப அந்த நிலையில வந்து இந்தியாவுடைய ஒரு நெருக்கத்தை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை, அதற்கூடாக வந்து தங்களுக்கு சில அனுகூலங்களை அமெரிக்காவிடம் இருந்தன, மற்றவர்களோட இருந்தன. என்னடா ஒரு ஜெயந்த திசவிதன் அல்லது இன்னும் ஒருவர் கூறியிருந்தார், தாங்கள் வந்து இதை பற்றி கூட பேசினாங்கள், எங்களுடைய இந்த 44% வரியை வந்து குறைக்கிறதுக்கு அல்லது அந்த சுமையை குறைக்கிறதுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று சொல்லி தங்களால முடிந்த முயற்சியை மேற்கொள்வோம் என்று சொல்லி அது கட்டாயம் செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குத்தானே என்ற ரீதியில மோடி கூறியதாகவும் அவர் பகிரங்கமாக கூறியிருந்தார். இந்த நிலையில இவர்களுக்கு வந்து வேற ஒரு வழி இல்லாத நிலைமையும், அதே நேரத்துல வந்து இந்தியாவுடைய ஒரு நெருக்கத்தை உருவாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் வந்து உருவாகி இருக்கிற நேரத்திலும், கடந்த காலத்துல இந்தியா இந்த காலகட்டங்கள்ல செய்த உதவிகள், மற்றது சமீபத்தில இந்த வட்டியை குறைக்கிறது, நீண்ட கால கடன் காலத்தை வந்து நீடிக்கிறது போன்ற விடயங்கள், இப்பொழுது வந்து சமீபத்துல வந்து 100
மில்லியனுக்கு மேல கொடுத்த காசு வந்து அதை கிராண்டாக, அதாவது நன்கொடையாக கொடுக்குறதுன்னு சொல்லி அறிவித்தது போன்றவைகள் வந்து அந்த மற்றது மோடியினுடைய அரசியல் ரீதியாக இந்த முறை வந்த பொழுது அவர் நடந்து கொண்ட விதங்கள் வந்து தென்னிலங்கை பத்திரிகைகள், அந்த படங்கள், அதுகள் எல்லாம் வரைக்குள்ள வந்து ஒரு தாங்கள் பூதாகரமாக ஒரு இந்திய தலைவரை பார்த்தினாங்க, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து நல்ல மனுஷனாக இருக்கிறார் என்றது பாமர மக்களுக்கு உள்ள பேசப்படுகிற ஒரு நிலைமை கொண்ட உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னொரு வித்தியாசமான விடயம். அப்ப இந்த நிலையில வந்து சிலர் வந்து கடந்து பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். இந்த இனவாதிகள் ஏதோ அதை பத்திரிகைகள் தூக்கி போட்டுக்கொண்டு ஏதோ பேசிக்கொண்டு இருக்கும். அதே இதுல இந்த அரசியல் வைகோ போன்றவர்கள் வந்து இந்த ஒப்பந்தம் செய்தது வந்து அங்கே தமிழ் மக்களை கருவறுக்கிற செயல் என்ற ரீதியில அங்கேயும் அறிக்கை விட்டு கொண்டிருப்பார்கள். ஆகவே இவர்களை பொறுத்த வரையில தமிழ் இனவாதத்தை பேசுறதை விட வேறு எதுவும் தெரியாத ஒரு அரசியல்வாதிகளாகத்தான் இந்தியாவில குறிப்பிட்ட சிலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவைகள் பிரயோசனம் இல்லை. இருக்கிற நிலைமைகளை எப்படி பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு இந்த ஏற்றுமதி என்று சொல்லி பார்க்கும் பொழுது சீனாவுக்கான ஏற்றுமதி வந்து 0 என்று சொல்லி சொல்லலாம். 1% இருக்கலாம். இந்தியாவுக்கு கூட கிட்டத்தட்ட 80-90 மில்லியன் என்று நினைக்கிறேன். நம்ம வருஷத்துக்கு வந்து 800 மில்லியன் கிட்டத்தட்ட 1 பில்லியனு கிட்ட ஏற்றுமதி செய்யுது இலங்கை. ஆனா சீனாவுக்கு என்ன ஏற்றுமதி செய்யறது? ஆகவே இவர்களுடைய ஏற்றுமதி முழுக்க எங்க தங்கி இருக்குன்னு சொல்லி சொன்னா மேற்குலக நாடுகளையும் அமெரிக்காவையும் அது சார்ந்த நாடுகளையும் அது சார்ந்த அந்த அந்த பிளாக்கை இப்ப சார்புன்ற ரீதியில அதுவும் இங்க முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்குது. ஆகவே அந்த ரீதியில சொல்லலாம். இப்ப இது வந்து தெரியாத விடயம் அல்ல இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்துக்கு. நேரத்தை ஆகவே இந்த 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 நிலைமையை வந்து சரியான முறையில பயன்படுத்துகிறதுக்கு வந்து என்பிபி முயற்சி எடுத்திருக்கிறது. இந்தியாவுக்கு அதுக்கு சாதகமான நிலைமைகளை ஏற்படுத்தியிருக்க அந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்துல வந்து குறிப்பாக இந்த இலங்கையினுடைய நிலப்பரப்பு அல்லது அதுக்கு அதனுடைய வளங்கள் அல்லது நீர்ப்பரப்பு இவைகள் வந்து இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட மாட்டாதுன்றதான் இதுல முக்கியமாக கூறப்பட்டிருக்கிற விடயம். மற்றதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற விடயங்கள் தான், ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற விடயங்கள். நன்றி, நாம் தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் எவ்வாறு இந்திய பிரதமர் விஜயம் முக்கியமாக உள்ளூராட்சி தேர்தலை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? 2 விடயங்களை. இந்திய பிரதமர் விஜயத்தை பற்றி பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கு. உண்மையில இந்தியா பிரதமர் விஜயம் வந்து பெரும்பாலும் வந்து இந்தியாவின் பல விடயங்கள்ல வந்து ஒப்பந்தங்கள் கைச்சாத்த இதுக்கு வந்து முதலே குறிப்பிட்டது போல பாதுகாப்பு ஒப்பந்தம் இதில் முக்கியமானதாக இருக்கிறது. 5 வருடங்களுக்கான பாதுகாப்பு. ஆகவே இந்த அந்த அந்த பிராந்தியத்தில், அந்த கடல் பிராந்தியத்தில் இருக்கின்ற ஒரு பதட்ட நிலையை தவிர்க்கிறதுக்கும் அது இந்தியா வந்து அது தொடர்பாக ஒரு பதற்றமடையாமல் 5 வருடத்துக்கு இருப்பதற்கும், அல்லது கடந்த காலங்களில் சீனா கப்பல்கள் வரும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு, அதைகளை தணிக்கிறதுக்கான ஒரு இதாகத்தான் அதை பார்க்க வேணும். ஆகவே அது அந்த இந்து சமுத்திர பிராந்தியத்துல கேந்திரம் முக்கியத்துவம் வந்து கொண்டிருக்கிற இடத்துல அந்த பதற்றங்கள் தவிர்க்கப்படுது. அதை விட பல ஒப்பந்தங்கள் ஒரு டிஜிட்டலைசேஷன், இந்தியாவில் உள்ள ஆதார் கார்டு மாதிரி இங்கேயும் வந்து கொண்டு வருவது சம்பந்தமான அதற்கான உதவிகள் சம்பந்தமானது, ஹெல்த் கேர், மற்றது செக்யூரிட்டி, இப்படி பல பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. பல நன்கொடைகள் வந்து மாஹோவுக்கும் ஓமந்தைக்கும், மாஹோவுக்கும் அன்றாதபுரத்துக்கும் இடையிலான புதிய அப்கிரேட் பண்ணப்பட்ட ரயில்வே திறந்து வச்சிருக்கிறார். வந்து தம்புள்ள மார்க்கெட்ல இந்த தம்புள்ளையில வந்து 5000 மெட்ரிக் டன் குளிரூட்டப்பட்ட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து திறந்து வைத்திருக்கிறார். அதெல்லாம் இந்திய உதவியில கட்டப்பட்டது. மற்றது அன்றாதபுரத்துல இருந்து 5000 கோவில்களுக்கு, ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு, முக்கியமாக விகாரைகளுக்கு வந்து சூரிய ஒளி மூலம் மின்சாரம் பெறும் அந்த விடயங்கள்ல வந்து அது வந்து மெய்நிகர் இது வழியா வந்து அதை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. வந்து அது வந்து பல பல பயனுள்ள விஷயங்களை வந்து செய்திருக்கு. அது வந்து இந்த நாட்டுக்கு இடையில உள்ள உறவை பலப்படுத்தியிருக்கு. இந்த நேரத்துல தமிழ் ஆட்கள் தலைவர்களை சந்தித்தது வந்து ஒரு மரியாதை நிமித்தம் என்றுதான் சொன்னாலும் வந்து தமிழ் பாராளுமன்றம், தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் முறையில வந்து தமிழ் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியையும் மற்றது தமிழ் மக்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கட்சியின் தலைவர்களை வந்து சந்திச்சிருக்கிறார். அது மற்றது ஜனநாயக தேசிய முன்னணி என்று தமிழ் 2 வட்டு போயிருக்கின்ற தமிழ் தேசிய TNA அந்த சட்டத்தை சந்திச்சிருக்கிறார். வந்து அது வந்து ஒரு மரியாதை நிமித்தம் சந்தித்தது மாத்திரமல்ல, அது வாக்காளர்களை தெரிவு செய்யப்பட்டவர்கள் தமிழ் மக்களுக்கான மரியாதை என்று அதை பார்க்க வேண்டும். ஆகவே அதிலே வந்து திருப்தியாக தான் இருக்கலாம். ஆனால்
இந்த அரசியல் தீர்வு மற்றது தமிழ் மக்களின் தீர்வு தொடர்பாக அணுகுமுறை மேற்கொள்வது என்ற விடயங்களுக்கும் இவர்கள் பேசுவதற்கும் அதுக்கும் பெரிய தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இந்த முறை எல்லோருமே மாகாண சபை தேர்தல் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்றது தங்களது கருத்துக்களை கூறியதுடன் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மாகாண சபை தேர்தல்கள் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் மாத்திரமல்ல இலங்கையில் உள்ள அனைத்து மாகாணங்களிலும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த விடயம் மிகவும் ஆத்திரமாக முன்னகர்த்தப்பட்டிருக்கலாம் தெரிகின்றது. ஆகவே நாங்கள் அதில் பாசிட்டிவாக இருக்கலாம். மற்றது வடக்கு கிழக்குக்கும் தொடர்புகள் ஏற்கனவே பலவிதமான தொடர்புகள் கூடிக்கொண்டிருக்கின்றது. போக்குவரத்துகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய கூடலூரில் இருந்து காங்கேசன்துறைக்கு சரக்கு கப்பல்கள் வர்றதுக்கான வேலைகளும் தொடங்கி இருக்கின்றது சொல்லப்படுகின்றது. இலங்கை அமைச்சர் பலாலி விமான நிலையத்தை சர்வதேச தரத்துக்கு வேறு நாடுகளுக்கும் அங்கிருந்து போகக்கூடிய வகையில் அத்தரத்தை உயர்த்துவதாக சொல்லுகின்றார். ஆகவே எல்லாம் அந்த விடயங்கள் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு பாசிட்டிவாக பார்க்க வேண்டிய விடயங்கள் என்று நினைக்கிறேன். உள்ளூராட்சி தேர்தல்களை பொறுத்தவரையில் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு தவறுதலான விடயங்களும் அணுகுமுறையும் இருப்பதுதான் அவதானிக்கக்கூடியதா இருக்கிறது. ஒன்று இப்ப பல இதுகள் முதலாவதாக தமிழ் கட்சிகள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் முன்னிலைப்படுத்தும் ஸ்லோகங்களாக தமிழர் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம். மற்றது இந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தமிழர்களை கூடுதலாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்றபடியால் அவர்கள் பிள்ளையான ஒரு வழியில் போய்விட்டார்கள், அவர்களை மீள அவர்கள் தமிழ் தரப்புக்கு வர வேண்டும் என்ற சுலோகங்களும் முன்வைக்கப்படும். அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான பிரச்சாரங்களின் ஊடாக தங்களுக்கான ஒரு எதிரியாக அதை சித்தரிக்கிற நிலைமை ஒன்று இருக்கிறது. அரசு தரப்பில இருந்து தேசிய மக்கள் சக்தி என்ற தரப்பில இருந்தும் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஓட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை, காரநகர் போர் தொழிற்சாலை, மற்றது உப்பளம், இப்படி பல அபிவிருத்தி வேலைகள் அபிவிருத்தி வேலைகள் என்பது அரசாங்கத்தினால் செய்யப்படுகிற வேலைகள், அரசாங்கத்தினால் செய்யப்படுற வேலைகள், செய்யப்பட வேண்டிய வேலைகள். அதற்கும் உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரமாக பாவிப்பது அதுவும் நியாயமற்றதாகத்தான் படுகின்றது என்று அவதானிகள் கருதுகின்றனர். அடுத்ததாக தமிழர் தரப்பிலே ஒரு பகுதியினர் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தாங்கள் பாதுகாப்பது போல நினைத்து கொண்டு இந்த தமிழர் தரப்பு தேசிய தரப்பு என்று சொல்பவர்களுக்கு எதிரான நிலைப்பாடு என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் தேசிய மக்கள் சக்தி காப்பாற்றப்பட வேண்டும், தாங்கள் தான் காப்பாற்றுகிறார்கள் ஒரு கற்பனைகள் இருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி படிப்படியாக தன்னை பலப்படுத்தி பெருவாரியான மிகப்பெரும் தொகையான மெஜாரிட்டியான ஆட்களை பெற்று ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியையும் மற்றது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை கொண்ட பாராளுமன்ற ஆட்சியின் தலைவராகவும் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த தேசிய அரசாங்கம் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 5 வருஷத்துக்கு அரசாங்கம் இருக்க போகும். ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை இவ்வளவு தூரம் ஒரு படிநிலையாக வளர்ந்து இந்த நிலைக்கு வந்தவர்களை பாதுகாப்பதற்கு வழியாக்க தேவையில்லை. ஆனால் உள்ளூராட்சி தேர்தல்களில் இந்த கட்சி அரசியல்களுக்கு அப்பால் இதுவரை காலமும் நடந்து வந்த கட்சி அரசியல் உள்ளூராட்சி கொண்டு போகாமல் உள்ளூராட்சிக்கு தேவையான அங்கு உபவிதிகளை ஏற்படுத்துதல், அங்குள்ள அபிவிருத்தி வேலைகளை மேற்கொள்ளுதல், அங்கு 2ஆம் மட்ட தலைவர்களை உருவாக்குவதற்கான அவர்களுக்கு ஒரு பயிற்சி களமாக்குதல் என்பவற்றை மனதில் கொண்டு கட்சி அரசியலுக்கு அப்பால் ஒவ்வொரு வட்டாரங்களிலும் தங்களுடன் மக்கள் பிரச்சனைகளுடன் இணைந்து அதை விளங்கிக் கொண்டவர்கள், அர்ப்பணிப்புள்ளவர்கள், ஆளுமை உள்ளவர்கள், சேவை மனப்பான்மை உள்ளவர்கள், எதிர்கால தலைவர்களாக வரக்கூடியவர்களை அடையாளம் கண்டு அவர்களை இந்த உள்ளூராட்சி சபைகளில் நடத்துவதற்காக அவர்களை முதலில் தெரிவு செய்ய வேண்டும். அதாவது கட்சி அரசியலுக்கு அப்பால் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் தகுதியும் தகமையும் ஆர்வமும் அர்ப்பணிப்பும் உள்ள இளம் தலைவர்களை
தெரிவு செய்வதன் மூலம் தான் உள்ளூராட்சி சபையை வினத்திறனுடன் நடத்துவது மாத்திரமல்ல, உள்ளூராட்சி சபையை உண்மையிலேயே அர்த்தமுள்ளதாக, அதனது கடமைகளை செய்யக்கூடியதாக, ஊழலற்றதாக இருப்பதற்கு உதவியாக இருக்கு. ஓரிரவில் இது மாற போறதில்லை ஆனால் அதை நோக்கி நகர்வதற்கு இவ்வாறானவர்கள் தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. நான் நினைக்கின்றேன் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வழக்கல் சில இடங்கள்ல நடக்கும், ஆனால் அந்த சபையில் தேர்தல் ஒத்திவைக்கப்படலாம் என்று கதைக்கப்படுகிறது. அதன் முடிவுகள் எங்களுக்கு தெரியாது. நடக்கின்ற நேரத்தில் இந்த உள்ளூராட்சி சபையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட தேசிய ஒற்றுமைக்காக, தமிழ் தேசியத்துக்காக, தமிழ் பேசும் மக்களின் ஒற்றுமையை வெளியுறவு காட்டுவதற்காக என்ற சுலோகங்களில் வருபவர்கள் உள்ளூராட்சி சபையில் தேவைகள் பற்றியும் உள்ளூராட்சி சபையில் நடத்தப்பட வேண்டிய விடயங்கள் பற்றியும் பிரஜையற்றவர்களாக இருக்கின்றார்கள். உள்ளூராட்சி சபை அவர்களது கையில் இருக்கும் பொழுது பயனற்றதாக இருக்கும். ஆகவே உள்ளூராட்சி சபையுடன் ஈடுபாடு கொள்ளக்கூடியவர்களை, உள்ளூராட்சி சபையில் பலன் அளிக்கக்கூடிய வகையில் செயற்படக்கூடியவர்களை மக்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதுதான் இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்று நினைக்கிறது. அபிவிருத்தியை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிட்டார், ஜெகநாதன் குறிப்பிட்டார் நினைக்கிறேன். இந்த எம்பிக்கள், தமிழ் எம்பிக்கள் சந்தித்த போது அபிவிருத்திகளை பற்றி கதைக்கவில்லை என்று இலங்கை கிரிக்கெட் சங்கத்தின் சார்பில் சந்தித்த சங்கத் ஜெயசூர்யா யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் அரங்கம் ஒன்றை செய்ய வேண்டும் நேரடியாகவே இந்திய பிரதமர் மோடியிடம் அவர்கள் சார்பில் நடந்த சந்திப்பில் கேட்டிருக்கிறார். அவரும் அதற்கு பாசிட்டிவாக சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அபிவிருத்திக்கு அனுகூலமான மக்கள் ஒரு தன்னிறைவை நோக்கி நகரக்கூடிய, ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகியிருக்கின்றது. அதை ஸ்திரப்படுத்துவதற்கு உள்ளூராட்சி சபைகளில் கட்சி அரசியல், ஜேவிபியை பாதுகாக்கின்றோம் என்ற பெயரில் கட்சி முரண்பாடுகளையும் செக்டேரியனான முரண்பாடுகளையும் அதிகரிக்காமல், இந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நான் முன்பு கூறிய அந்த தகவல் உள்ளவர்களை தெரிவு செய்வதற்கான ஒரு இயக்கம் ஒன்று தேவை. இன்னும் 26 நாட்கள் 27 நாட்கள் தான் இருக்கின்றன. அதற்கிடையில் இந்த விடயங்கள் மக்களை சென்றடைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த 2 வாரங்களும் பேசுவோம் இந்த விடயம் தொடர்பாக. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் மூவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் உறவுகளே. It's time to celebrate. Phyllis Forsyth. Dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.